விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வாக்கிங் போனேன்னா எனக்கு தூக்கமே வராது. அதனால தான் நான் வாக்கிங் போகிறேன். எனக்கு பாடி கார்டாக எங்கள் டேடி கூட வந்துக்கிட்டே இருப்பார். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா எங்கள் டேடி உரம் வச்சிட்டாரு. அதனால ஒரு புழு பூச்சியை கூட நோண்டி சாப்பிட முடியல. கார் எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறேன்னு எங்கள் டேடி பொழுதனைக்கும் ஊர் சுற்றிட்டு இருக்காரு. முதல்ல எங்கெங்கே போனார்னு மோந்து பார்த்தே கண்டுபிடிக்கணும். அப்போ தான் எங்கள் மம்மிகிட்ட போட்டு கொடுத்து எங்கள் டேடியை உதவாங்க வைக்க முடியும். காலையில் போகிறவர் நைட்டு தான் வராரு. ஆனால் நேற்று போய் ஏதோ கறிக்கடையில் மட்டும் கறி சாப்பிட்ருக்காருன்னு தெரியுது. ஏன்னா டயர்லேயே அந்த கறியோட வாசனை வருது. தின்னுட்டு போகிற எலும்பு மேலே ஏற்றிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன கறின்னு தான் தெரில. கருமம் இந்த நாத்தனாரு. காலையிலேருந்து என் ஃப்ரெண்டுங்களை அந்த பக்கம் வரல போல். வந்திருந்தாங்கன்னா இங்கே பூரா மூச்சா விட்டு அடித்து வச்சுருப்பாங்க. ஒரு பயிலும் வரல போல். எனக்கு கம்பெனி கொடுக்க வாங்கடான்னா ஒரு பயிலையும் காணும். எங்கள் டேடி மட்டும் பின்னாடியே சுற்றுறாரு. எனக்கு கக்காவே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? கூச்சமாக இருக்குதா இல்லையா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. நான் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு அவருக்கு தெரியலை. அவர் மட்டும் கதவை சாத்திட்டு செல்லை எடுத்துகிட்டு போய் கக்கூசில் 3 மணி நேரம் உட்காந்துருக்கிறாரு. எங்கள் அம்மா 20 வாட்டி கூப்பிட்டாதான் அரை மணி நேரம் கழித்து லெட்டின்லேருந்து வருவார். நான் மட்டும் உடனே சுச்சு போயிட்டு கக்கா போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா எப்படி போவேன்? இன்னைக்கு ஓட விடுவோம் அவரை. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? ஓஹோ, கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. உங்களுக்கு ஆம்பளை கோழி பிரியாணி வேணுமா இல்ல பொம்பளை கோழி பிரியாணி வேணுமா? அது என்னங்க பொம்பளை கோழி? கோழியும் சேவலையும் நாங்க தனித்தனியா வறுத்து வச்சிருக்கோங்க. சாப்பிடுறதுன்னு வந்துட்டோம், பொம்பளை கோழியே சாப்பிடுறோம். 2 பிளேட் ஆம்லெட், 2 பிளேட் கொத்துக்கறி, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் 2 பிளேட் கருவாடு, 2 பிளேட் தயிர் சட்னி. தயிர் சட்னி நாங்க சும்மாவே தருவோங்க. 2 பிளேட் மூளை நாங்க வறுக்கிறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கிறது இல்ல. அதெல்லாம் ஒரு விசுவாசமும் கிடையாது. எங்கள் டேடி அடுத்த 2 வேளைக்கும் இதே வச்சிருவாரு நான் சாப்பிட்லன்னா. அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி சிக்கன் மட்டன்லாம் கிடையாது. ரோல்ஸும் லிவர் கிரேவின்னு தான் போட்டிருக்காரு. அதனால் இன்றைக்கி ஆண்டவன் கொடுத்தது நமக்கு இதுதான் நினச்சிக்கிட்டு சாப்பிடுவோம். இல்லைன்னா அடுத்த வேலைக்கு இதுவும் கிடைக்காது. ஓகே அசன்ஸ். நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. அடுத்து என்ன? நல்லா தூக்கத்தை பாட வேண்டியதான். டேடி பொடியா அந்த பாட்டை, முட்டை கலக்கி சாங் தான் இப்போ ட்ரெண்டில் இருக்குது. அந்த பாட்டை போட்டு விடு. ஐயோ, இந்த வீடியோ பிடிச்சதா மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ கொடுக்குற நீங்கள் வரவேற்பை பார்த்து தான் எங்கள் டேடி அடுத்த வீடியோ போடுவார். மறந்துடாமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.